என்னது, பெரியார் அவரோட ஓன் டாட்டரையே மேரேஜ் பண்ணிக்கிட்டாரா? அதுவும் அவரோட 70 வயசுலயா? டிஎம்கேவோட ஃபவுண்டர் அப்படின்றத தாண்டி சோசியல் ரிஃபார்மரான ஈவி பெரியார் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகைன்ஸ்டாவும் விமன் எம்பவர்மெண்ட்காகவும் குரல் கொடுத்தவர். வெயிட், விமன் எம்பவர்மெண்ட்காக வாய்ஸ் அவுட் பண்ணவர் ஓன் டாட்டரே மேரேஜ் பண்ணாரா? ஓன் டாட்டரா ஆர் டாட்டர் மாதிரியா? எஸ், பெரியார் மேரேஜ் பண்ணிக்கிட்ட மணியம்மைக்கு வயசு 32. சின்ன வயசுல இருந்தே பெரியார் இயக்கத்துல ஒரு மெம்பரா இருந்த மணியம்மை பெரியாருக்கு கேர்டேக்கராகவும் இருந்தாங்க. பெரியார் 70 வயசை ரீச் பண்றப்ப அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமாகுது. இதனால அவரால் பெரியார் மூவ்மெண்டோட ஆக்டிவிட்டிஸையும் அக்கௌண்ட்ஸையும் சரியா மெயின்டைன் பண்ண முடியாம போகுது. ஸோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ஒரு கிரெடிபிள் பர்சன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண நினைச்ச பெரியார் மணியம்மையை செலக்ட் பண்றாரு. அதுக்கு ஏன் அவரு டாட்டர் ஏஜ்ல இருந்த ஒருத்தரை மேரேஜ் பண்ணணும்? அடாப்ட் பண்ணிருக்கலாம்னு தானே யோசிக்கிறீங்க. பட் அதுல ஒரு லீகல் ப்ராப்ளம் இருந்துச்சு. எஸ், டிசம்பர் 21, 1956ல இன்ட்ரடியூஸ் ஆன தி ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்ல இருந்த கண்டிஷன்ஸ் தான் பெரியார் மணியம்மையை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு ரீசனா இருந்துச்சு. ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ் அண்ட் சீக்ஸ்க்கும் அண்ட் இந்த ரிலிஜியனுக்கு கன்வெர்ட் ஆனவங்களுக்கும் அப்ளை ஆகக்கூடிய இந்த ஆக்ட் படி ஹிந்து பேரண்ட்ஸ் ஒரு சைல்டை அடாப்ட் பண்ணிக்கணும்னா அந்த சைல்டும் ஹிந்துவா இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உயிரோட இருந்து அவங்க சேர்ந்து வாழ்ற பட்சத்துல அவங்க 2 பேரும் மியூச்சுவல் கன்சர்ன் பேசிஸ்ல தத்தெடுக்கணும். இந்த கண்டிஷன் பெரியாரோட அடாப்ஷன் டிசிஷனை பாதிக்கல. பிகாஸ் பெரியாரோட ஒய்ஃப் நாகம்மாள் 1933ல இறந்து போயிருக்காங்க. பட் அந்த ஆக்ட்ல இருந்த இன்னொரு ரூல் தான் தடையா இருந்துச்சு. அதுபடி 15 வயசுக்குள்ள இருக்க குழந்தைய தான் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஆனா அப்ப மணியம்மையோட ஏஜ் 32. இதனாலதான் மணியம்மைய மகளா அடாப்ட் பண்ண முடியாம போகுது. சோ அட்வொகேட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ண பெரியார் ஜூலை 9, 1949ல மணியம்மைய மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்கள அவரோட வாரிசா அனௌன்ஸ் பண்றாரு. அடுத்ததா அவரோட சொத்தையும் பெரியார் மூவ்மெண்டோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் சட்டப்படி மணியம்மைக்கு எழுதி கொடுத்திருக்காரு.